வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். வெண்ணிலா பார்த்தீங்கன்னா காவேரி கிட்டே போயிட்டு ரொம்ப மிரட்டி பேசிட்டு வந்தது எல்லாத்தையுமே விஜய் தெரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் ரொம்ப பொறுமையாகவே இருக்கார். ஏன்னா இப்போதைக்கு நம்ம எதுவும் கோவப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கார். அப்புறமா காவேரி விஜய் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. என் குழந்தை என்ன பண்ணுறா, வயிற்றில் ஃபோனை நான் பேசணும் அப்படிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வெண்ணிலா கவனிக்கிறாங்க. யார்கிட்ட விஜய் சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி யாரும் கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா, இந்தமாரி வயிற்றில் ஃபோனை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறத வெண்ணிலா கவனிச்சிடுறாங்க. உடனே விஜய் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்னோடனே, உனக்கு ஏன், நான் என் பொண்டாட்டியை பேசிகிட்டு இருக்கேன். பொண்டாட்டியை பேசுகிறேன், ஏதோ ஃபோனை வயிற்றில் வேணாம் சொன்னியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க. உனக்கு என்ன வெண்ணிலா இப்போ பிரச்சனை, நீங்கள் இப்போ எதுக்கு நான் பேசுனதாலும் நீ கேட்டுட்ருக்க, உனக்கு தேவையில்லாத வேலையில் நீ நிறைய பண்ணுற வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாரு. விஜய் கத்தின உடனே தாத்தா பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. என்னப்பா விஜய், நானும் இங்கே காவேரியும் பேசிகிட்டு இருக்காது, இந்த வெண்ணிலா ஒட்டு கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கா. உடனே பாட்டி திட்டுறாங்க, ஏன்டி உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, புருஷன் முன்னாடி பேசுறத போய் ஒட்டு கேட்டுட்டு நிற்கிற அப்படின்றாங்க. உடனே நீங்கள்லாம் கொஞ்சம் கவனம் இருங்க, விஜய் என்ன பேசினாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இதுமாதிரி வயிற்றுல ஃபோனவே நான் கேட்கணும்னு சொல்கிறாரு. உடனே தாத்தா பாட்டிக்கு செம்ம சந்தோஷம். விஜய் என்னடா அப்படின்னோடனே சரி தாத்தா விஜய் உடனே சிரிச்சுக்கிட்டே ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. டே என்னடா சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி விஜய் 3 பேர் கட்டிப்பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. உடனே வெண்ணிலாக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தாத்தா ஏமா உன்னை அப்போவே நாங்கள் தான் வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னோம்லம்மா, கேட்டியா நீனு, இப்போ நீ எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னோடனே வெண்ணிலாவோட மாமா வராங்க. ஆமாம், நான் வெண்ணிலா நல்லா சொல்கிறத புரிஞ்சுக்கோ, விஜயும் காவேரியும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்தாங்கன்றதுக்கான ஆதாரம் இப்போ இருக்குது, நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலன்னு திரும்ப சொல்கிறாங்க. உடனே விஜய் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. ஏய் வெண்ணிலா, நான் அப்பாவாக போகிறேன், என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாரு. வெண்ணிலா செம்ம ஷாக்கு, தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. என்ன சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் வெண்ணிலா, உனக்கு நான் இதை எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறது, ஒருத்தவங்க நான் என் லைஃப்பில் நீ இல்லைன்னு நான் சொல்லிட்டேன், இனியான் தான் வேணும்னு சொல்லிட்டு நீ பேசுறியே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் திட்டுறாரு. உடனே வெண்ணிலாவோட மாமாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்த கல்யாணம் எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.